தமிழ்நாட்டின் கடனை அடுத்த 50 ஆண்டுகளுக்கு குறைக்கவே முடியாது என்று நிதித்துறை செயலர் சித்திக் திட்டவட்டமாக கூறினார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆண்டுக்கு ஆண்டு கடன் அதிகரிக்கும் என்றும் வருவாய் உயரும் வேகத்தை விட கடன் உயரும் வேகம் குறைவாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடன் குறைக்க முடியாது, தட் இஸ் பி கிளியர். நீங்க அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை குறைக்க முடியாது. அதை வருஷம் கூட தான் செய்யும். அதை கூடுற ரேட் வருவாய் வளர்றதோட கம்மியான ரேட்ல கூடணும். அதாவது நம்ம இன்கம், நம்ம கடன், நம்ம வீட்டில் கடன் வாங்குறோம் இல்லையா, கடன் வாங்கினா நம்மளோட இன்கம் should rise faster than தி கடனோட ரேட். திமுக அரசு மீது எந்தெந்த துறைகளில் குற்றச்சாட்டு வைத்தார்களோ அந்த துறைகளிலேயே தேவக்க அரசு தோல்வியடைந்திருப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். இதே சூழல் நீடித்தால் தவேக ஆட்சியின் முடிவில் தமிழ்நாட்டின் கடன் 20 லட்சம் கோடியாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து போகிற போது நெட் பாரோயிங் 1 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த ஆண்டை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்போதே அவர்கள் 22,000 கோடி ரூபாய் அதை விட அதிகமாக கடன் வாங்குவோம் என்று இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் விட்டு போகிற போது 48,699 கோடி ரூபாய் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க? 55,775 கோடி ரூபாய் ரெவன்யூ டெபிசிட் சொல்றாங்க. ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய் கூடுதலாக இன்றைக்கு ரெவன்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறையை அவர்கள் சொல்லுகிறார். மூலதன செலவுகளையே ஏதோ நாங்கள் செய்யாததை போல ஒரு மூற்றத்தை உருவாக்கினார்கள். 3,000 கோடி ரூபாய் மூலதன செலவிலே இன்றைக்கு அவர்கள் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்லே அவற்றை குறைத்து இன்றைக்கு இந்த மூலதன செலவுகளிலே நம்முடைய நிதியமைச்சர்கள் காட்டியிருக்கிறார்கள். வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டு என்னென்ன விஷயங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக தெரிவித்ததோ அந்த விஷயங்களிலே கூட இந்த அரசு முற்றிலுமாக இப்போது தோல்வியடைந்திருக்கிறது. திமுக அரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு எந்த புதிய திட்டங்களையும் அறிவிக்காமல் மிகை மதிப்பீடு செய்து கூடுதலாக சுமார் 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அதை சரி செய்து தற்போது 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ராஜ்மோகன் நிதித்துறை செயலர் சித்திக் அளித்த விளக்கத்தையும் பகிர்ந்துள்ளார். ஆக்சுவல் செலவு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 42,351 கோடி, 42,351 கோடி. இன்டரிம் பட்ஜெட்ல 48,531 கோடி. அதாவது ஒரு ஆண்டுல 6,000 கோடி அதிகமா வந்த எஸ்டிமேஷன் வித்தவுட் எனி நியூ ஸ்கீம்ஸ். அதுல என்னன்னா சேலரி அந்த ஒரு பர்டிகுலர் டிமாண்ட்ல 1-2 டிமாண்ட்ல சேலரிஸ் கொஞ்சம் அதிகமாக எஸ்டிமேட் பண்ணதுனால அதை நாங்கள் கரெக்ட் பண்ணி 44,000 கோடியில 44,500 கோடி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆண்டு 42,351 கோடியில இருந்து ஸ்கூல் எஜுகேஷனோட அலாட்மெண்ட் 44,527 கோடியாக அதிகரித்து இருக்கிற நாங்க டிமாண்ட் குறைக்கல.